நியூட்டன் விதிகளுக்கு முன்னரே இயற்பியலை மூங்கில் கம்பில் அடக்கிய தமிழனின் இயக்கவியல் கணிதம்தான் சிலம்பம். ஒரு யானையின் பலத்தை உங்கள் மணிக்கட்டுக்கு மாற்றும் அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சிலம்பம் இது வெறும் தடியடி அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கண்டறிந்த இயக்கவியல் கணிதம். நவீன இயற்பியல் விதிகள் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் உருவாவதற்கு முன்பே அவற்றை ஒரு கம்பில் அடக்கிய தமிழனின் அறிவியலை பார்ப்போம். சிலம்பத்தின் உயிர்மாடி சுவடு வரிசை. ஒரு வீரர் காக்கும் போதும் தற்காக்கும் போதும் தனது உடலை ஒரு முக்கோண வடிவில் நிலைநிறுத்துகிறார். இது பேஸ் ஆஃப் சப்போர்ட் எனப்படும் ஆதார பரப்பை அதிகரித்து புவியீர்ப்பு மையத்தை சென்டர் ஆஃப் கிராவிட்டியை தரைக்கு கொண்டு வருகிறது. இதனால் யானை முட்டினாலும் சிலம்ப வீரனின் சமநிலை குலையாது. இங்கே கவனியுங்கள், கம்பு சுழலும் போது அது கோண உந்தம் விதியின்படி செயல்படுகிறது. கம்பின் ஆரம் குறையும் போது அதன் வேகம் பல மடங்கு அதிகரிக்கிறது. ஒரு வினாடியில் பல சுழற்சிகளை செய்யும் அந்த மணிக்கட்டு அசைவுதான் எதிராளியால் கணிக்க முடியாத வேகம் தருகிறது. ஒரு பலமான அடி என்பது கையிலிருந்து வருவதல்ல, அது பாதத்திலிருந்து பிறக்கிறது. தரையிலிருந்து பெறப்படும் விசை கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் உடலின் இயக்கச் சங்கிலி வழியாக கடத்தப்பட்டு கம்பின் நுனியில் ஒரு வெடிப்பாக மாறுகிறது. இதுவே கைனெட்டிக் லிங்கேஜ் எனப்படும் நவீன விளையாட்டு அறிவியல். எதிரியின் பலமான தாக்குதலை தடுக்க அதிக பலம் தேவையில்லை, சரியான கோணம் போதும். கம்பை ஒரு நெம்புகோலாக பயன்படுத்தி குறைந்த விசையிலேயே எதிரியின் தாக்குதலை திசை திருப்ப முடியும். இதுவே நுட்பமான கணிதம். கணிதம் புத்தகத்தில் மட்டுமல்ல, நம் பாரம்பரிய கலையிலும் இருக்கிறது. சிலம்பம் பயில்வோம், அறிவியலோடு நம் வீரத்தையும் காப்போம். நீங்கள் சிலம்பம் கற்றிருக்கிறீர்களா அல்லது கற்க ஆசையா? கமெண்ட் செய்யவும்.